கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நிறைவு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர்ந்தோம்னாக்கி தான் நமக்கு இருக்க கவலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீர்ந்து நம்ம சமாதானமாக இருக்க முடியும். இன்றைக்கி சிறகுகளின் மறைவில் ஆண்டவர் நம்மளை மறைச்சி காக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். ஏன்னா யோபுவை பிசாசு தொடும்போது அவன் சொல்லுவான், அவனை வேலி அடித்து நீங்கள் காத்து வச்சுருக்கீங்க, அதனால தான் அவன் மேலே உத்தமமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நமக்கு ஒரு மறைவு இருக்குது, ஒரு சிறகுகளின் மறைவில் நம்மளை ஒரு மறைவை வச்சு நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் சிறகுகளின் மறைவில் இருக்கிற அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். இன்றைக்கி நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி பார்த்து அதன்படி நம்ம நடந்து ஆண்டவருடைய சிறகின் மறைவில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுருவார்னு நான் விசுவாசத்தோடு தான் நம்ம இந்த வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு சுற்றி காட்டி எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கக்கூடிய நன்றி. ஆண்டவரை சிறகுகளின் மறைவிலே நாங்கள் இருக்க எங்களை கூட்டி சேர்க்கிற தகப்பனாக இருக்கிறீங்க சுவாமி. அந்த கருத்துக்களே நாங்கள் வந்து தங்கி ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, சத்துரு கொண்டு வர எத்தனை திட்டங்களாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் செய்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன் ஒருவர் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் ஆண்டவரை சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறதுக்கு கிருபையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனங்களை தியானிக்கும் பொழுதும் அப்படியே நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு பலன் தருகிற தகப்பனாக இருக்கிறபடியால் பலன் தந்து எங்களை நடத்தி சென்று ஆண்டவரே நான் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி அந்த வழியிலே நீங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல சோர்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை சோர்வை போக்கி நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்களே வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்த போருக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் காடாவர், கடுமுள் மூடி பொன் சீரசில் சூடித கந்தையும் நிந்தையும் வேதனை சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. அவர் தலையும் சாய்க்க ஸ்தலமும் தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒரு
ஒருவர் இல்லை அருமை இரட்சக தொங்குரா தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசு வந்தை எழுந்து வராயோ. இந்த உலகம் தர ராசமாக என்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. நல்ல இயேசு வந்தை அழைக்கிறார், அண்ணல் இயேசு உன்னை அழைக்கிறார். நீலை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னைக்கு சிறகுகளின் மறைவில், ஆண்டவருடைய சிறகுகள் மறைவில் நம்மளை எப்படி பாதுகாக்காரு அப்படிங்கிறத அது ஒரு மிருகத்தை காட்டியோ ஒரு பறவையை காட்டியோ நமக்கு நிறைய சொல்லுவார். ஏன்னா எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருன்னு சொல்லுவார், நீ பறவை மாதிரி இருன்னு சொல்லுவார், பாம்பு போல் இருன்னு சொல்லுவார். இப்படி நிறையா உதாரணத்துக்கு நமக்கு சொல்கிற மாதிரி அந்த வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மற்ற 23:37-39 படிங்க. லூக்கா 13:34 இந்த 2 வசனமும் ஒரே வசனம் தான். நீங்கள் வேதம் வச்சுருந்தீங்கன்னா படிங்க, இல்லைன்னா அது படிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்போ பாருங்கள், இது இஸ்ரேல் மக்களை பற்றி தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க தீர்க்கதரிசிகளை சொன்னதையும் அவங்க கேட்கல. இந்த ஊழியக்காரங்க போகிறாங்கனாக்கா அவங்க சொல்கிறதையும் கேட்குறதில்ல. நிறையா ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்லுவார். இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது என்ன தாளந்தை பற்றி மற்ற கதைகள்லாம் சொல்லுவார்ல ஆண்டவர். அது மாதிரி இவங்க ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களெல்லாம் அணைச்சி நடத்தணும். நம்ம தான் ஆண்டவர், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைங்க அவங்கள எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்ம பாதுகாக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். நம்ம எப்படி அவங்கள பரிசுத்தமாக நடத்துகிறோம், அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த இது சொல்கிறவங்க, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்தும் கொள்ளும் வண்ணமாக. கோழியை நீங்கள் பாருங்கள். இப்போ கோழிலாம் பார்த்திங்கன்னாக்கி கோழியை பற்றி நிறைய தெரியும். இந்த கிராமத்துலன்னா நிறைய தெரியும், வேறு மற்ற பக்கத்தில் தெரியுமாங்க தெரியலனாலும் நம்ம படங்களில் இப்போ நிறைய டிவிலெலாம் பார்க்கலாம். நிறைய படங்கள்லாம் நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேரும். அந்த கோழியை நீங்கள் பார்த்துருக்கலாம். கோழி குஞ்சு பொரிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்துருந்தா தெரியும். நானும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இந்த குஞ்சுகள்லாம் பொரிக்கிறதுக்கு அந்த முட்டையை வைப்பாங்க. அந்த கோழி குஞ்சு பொரித்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடையே கூட்டிகிட்டு போய் அப்படியே இந்த சிறகுக்குள்ளேயே கூப்பிட்டு போகும். நம்ம கூட ஒருத்தர் யாரும் தெரியாதவங்க நம்ம தொட்டோன்னு வைங்க, நம்மளை குத்துறதுக்கு வரும்.
அப்படி அது வந்து ரொம்ப அந்த கோழியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா கோழி அந்த குஞ்சை வந்து ரொம்ப பாதுகாக்கும். ஏன்னா வந்து குஞ்சியை பாதுகாக்கலைனாக்கி இந்த கழுகு வரும், கழுகு வர்றது நிறைய வரும். இந்த கிராம சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடும். அந்த அந்த சிறைக்குள்ளே கூப்பிடும், இந்த ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா, அப்போவே வந்து அந்த கோழி வந்து கூப்பிடும் பார்த்துக்கணுங்க. அந்த குஞ்சு பூரா வேறு தனியாக கொஞ்சம் நின்று அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்ததுனாக்கி அதை கூப்பிடும், வா 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 வான்னு. இந்த மாதிரி கழுகு வருது அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அது வந்து அடையிறதெல்லாம் நானும் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆண்டவர் சொல்கிறது ரொம்ப அது நமக்கு புரியும். அது கூட்டி சேர்க்கறதுக்கு கூப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து அந்த சிறகுக்குள்ளே அந்த குஞ்சு வந்துடணும். வராத குஞ்சு வந்து என்ன பண்ணோம்னா கழுகு தூக்கி போயிடும். அப்போ ஆண்டவராக இந்த கோழியை வந்து என்ன சொல்கிற பாருங்க, குஞ்சு கூட்டி சேர்க்கறது போல் நான் உங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு, உங்கள் பிள்ளைங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு நான் மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த கோழியை எடுத்திங்கன்னாக்கி, கோழி அந்த அந்த தாயினுடைய சத்தத்தை கேட்டு இப்படி பகைவன் வர்றான், நீ உள்ளே வந்துருன்னு சொல்லும்பொழுது அந்த சிறைக்குள்ளே மறைஞ்சிட்டுனாக்கி அது வந்து காப்பாற்றப்படும் அந்த மறைவில். ஆனால் அந்த சிறைக்குள்ளே வரலன்னா எப்படி இந்த கழுகு தூக்கிட்டு வருமோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இது காரியம். ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம கேட்டு, ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல நீ போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் நம்மளை சேர்த்துக்கொள்ளுங்காரு. நம்ம கூப்பிடும்போது நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறோமா, அதுக்கு செவி சாய்க்காமல் நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னாக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கோழி குஞ்சிய மாதிரி நம்மளும் வந்து என்ன செய்யணும், பிசாசானவன் எந்த இடத்துலனாலும் நம்மளை வந்து வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல விழுந்தோம்னா திருப்பி எழுந்திரிக்கிறதுக்கு முடியாமல் நம்ம ஆட வேண்டிய சூழ்நிலை நிறையா நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது அவருடைய சிறகின் மறைவிலே நம்ம மறையக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறவர், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவருங்கிற காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது, இந்த சிறகுல ஆண்டவர் கூப்பிடும்போது அந்த இடத்துல நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த கோழி குஞ்சு மாதிரி தான், இந்த கோழி குஞ்சு எப்படி கீழ்ப்படியாமல் போச்சுனாக்கி கழுகு தூக்கிட்டு போயிருமோ, அதுபோல் நம்மளும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாக்கி பிசாசானும் நம்மளை வந்து வஞ்சித்துருவான். ஏன்னா அப்படி தான் நம்ம வார்த்தையில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மறைவிடமாக இருக்கும் பொழுது நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதை தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ என்னுடைய பாதுகாப்புக்குள்ளே வா, என்னுடைய அரவணைப்புக்குள்ளே வா, நான் உன்னை கூட்டி சேர்க்கணும்னு நான் மனதாக இருந்தேன், நீ ஏன் மனம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுற சத்தத்தை கேட்குற காதுகள் நமக்கு இன்றைக்கி தரணும் ஆண்டவர். அது கேட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம ஜெபிக்கணுங்கிறது தான் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிடுறது. அடுத்தது ஓசியா 11:2 பார்த்தீங்கன்னாக்கி அதில் தான் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் தங்களை அழைக்கிறவர்களை முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை அழைக்கிறாரு, நம்மளை கூப்பிடுதாரு. ஆண்டவர் நம்மளை வந்து இந்த இடத்துக்கு போ, இல்லாட்டா நான் உன்னை வந்து பயன்படுத்த போகிறேன், என்னுடைய பிள்ளை நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மளை தகுதிப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்கிறோமா அதை விட்டு விலகி போயிட்டு அவர் முகத்துக்கு அவர் சொல்கிறதுக்கே நமக்கு கேட்குறதே கிடையாது. கேட்காம இந்த கோழி குஞ்சு மாதிரி தான் கேட்காம பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுறாரு. இப்போ அவங்களுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா அவங்க பூரா அதுதான் செய்வாங்க. ஏன்னா கொஞ்சம் மோசம் போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பாருங்கள், கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை விக்கிரகத்தை இது பண்ணுவாங்க, அசிங்கமாக பண்ணுவாங்க. அப்போ எப்படினாலும் சரி, ஆண்டவர் ஒரு தண்ணி கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை, ஒரு சாப்பாடு கிடைக்கல அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி எப்பவும் பாருங்கள், இந்த அதாவது பரிசுத்தரை நம்ம துதிக்கணும், பரிசுத்தர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படியணும். அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் தான் அவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு விக்கிரகங்களை செய்கிறது, தூபம் கட்டுறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியும் திருப்பி அவங்க வந்து அதில் தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனாக்கி இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற காரியத்தை தான் இங்கே சொல்கிறாரு. அவன் பாகாலுக்கு தூபம் காட்டி விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுறான், அங்கே பலியிடும்போது தூபம் காட்டும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத ஓசியாவில் பார்க்கும். இப்போ ஏசாயா 66:2 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார்,
ஆனாலும் இதெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன், ஆனால் பாகாலுக்கு பலியிடுறது விக்கிரகங்களுக்கு இதுக்கெல்லாம் நீ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது வந்து புறஜாதிகளுக்கு அவங்க வந்து நீ புறஜாதியிலேருந்து ஒன்றை நான் எடுத்துட்டேன், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீ இதுக்கெல்லாம் வந்து விலகி இருக்கணுங்காரு. விக்கிரகங்களுக்கு விலகி இருன்னு சொல்லி பவுல் எழுதுவார். அந்த மாதிரி அது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் போலேயோ ஒரு ஆலயத்தில் அடக்கி வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறவர், எல்லாரோடும் இருக்கிறவர், எல்லாரோட பேசுகிறவர். அப்படி பொதுவாக ஆண்டவர் உலக அனைத்தையும் படைத்தவர், உலக அனைத்திலும் எல்லாத்திலும் சொல்லக்கூடிய ஆண்டவராக இருக்கிறதுனால நாம் வந்து இந்த இதுக்கு தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாமளே தீர்மானித்து அந்த இதில் போகும்பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் அப்படி விக்கிரகங்களுக்கும் இந்த பாகாலுக்கும் தீபம் காட்டுறது, இந்த மாதிரி பலியிடுறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்வோம். அது வந்து பலியிடுறதோ மற்ற இந்த விக்கிரகங்கள் தூபம் கட்டுறதோ இதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியம். அதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து கஷ்டங்கள் வருது. அதை தான் இங்கே வந்து நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன். அந்த சிருஷ்டித்ததில் பாருங்கள், அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குனியே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ வசனத்துக்கு நொறுங்கி பார்க்க, அவர் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்காரு. அப்போது நான் சிருஷ்டித்தேன், அவன் வந்து வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாம்னா இந்த காரியங்களை செய்ய மாட்டான் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை வசனத்தை தியானிக்கும் பொழுது, வசனம் நம்மளோட கூட பேசும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவருடைய பாதத்திலே இருந்த அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு இன்னும் அதிகமான நேரத்தை செலவு பண்ண நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அவங்க வந்து பாருங்கள், அவங்க சொந்த வழியில் நடந்து இந்த வசனத்தில் உள்ள கருத்துலாம் நம்ம பார்த்தம்போது தான் வேத வசனத்தின்படி நடக்காமல், அவங்க வேத வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க, அவங்க வந்து தேவனை தொழுது கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்கும் சம்மதம் இல்லாதனால ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்னா வசனத்துக்கு நடுங்காதவனை என்ன செய்வார்? அப்போ வந்து அவன் வந்து அருவருப்பானவன், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவன் வந்து தேவனிடத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் வழியில் நடக்கலை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவர் சொல்கிறத அப்படி நடக்கவும் இல்லை. அப்போ அவருக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத போது, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா அது என்ன, அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருந்ததுனாக்கா நம்ம வந்து அது பேசுவோம், நம்ம அது அவங்க கூட பழகுவோம், என்னமோ செய்வோம். பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம உலக வாழ்க்கை மாதிரி தான். ஆண்டவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு அவர் நமக்கு சொந்தமான தகப்பனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளாமல் இப்போ இருக்கிறது கடுமையான இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர்கிட்ட வந்து நிறையா வேதனைகளை சந்திக்க முடியாதுன்னா, ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், ஆண்டவர் அப்படி மன்னிச்சிருவார் அப்படிங்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பிசாசானவன் தான் அவன் தலைவராக இருக்கான். அப்போ ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத பொழுது அவன் நுழைஞ்சி எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணுறான்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம கஷ்டப்படுவோம். அது அனுபவிக்க வேண்டிய காலங்கள்லாம் நமக்கு வரும். அதனால் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அன்றைக்கி வசனத்தை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். அவர் சிருஷ்டித்தது எல்லாமே ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஆவியில் நிறைஞ்சவனா, ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்து அந்த வழியில் நம்ம நடந்து செல்லணும். அவருடைய வார்த்தையின்படி நடந்து செல்லணும். அவரை எப்போவுமே நம்ம தொழுது கொடுத்த பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம தகப்பனாக இருக்கார், அவருக்கு சொந்தமான பிள்ளையாக நாம் இருக்கோம்னு சொல்லி அவரையே தொழுது கொடுக்குற பிள்ளையாக, அவருடைய சட்டைக்குள்ளே மறைக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஏன்னா அவருக்கு தான் நம்ம சொந்தமான பிள்ளை, அவர் தானே வழி காட்டணும், அவர் தான் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு எல்லா வழியும் செய்யணும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து நம்ம அந்த சட்டைக்குள்ளே மறைக்கப்பட்ட அந்த வசனத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னாக்கி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் அதை விட்டு நம்ம வெளியே வரவே கூடாது. அதுக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். அதை நம்ம ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இன்னொன்று எசேக்கியேலில் நீங்கள் ஒரு வசனம் படிச்சிங்கனாக்கி அதில் ரொம்ப நல்லா இருக்குது. எசேக்கியேல்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, ஏன்னா அது புரியாது அவ்வளவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி இது எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இதெல்லாம் ஒன்றும் அப்படியே எனக்கு ஒன்றும் புரியாது அப்படிமே அப்போ சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். நீ வந்து சொல்லு,
இதில் இவ்வளோ கருத்துக்கள் இருக்குது, இவ்வளோ வசனத்தினுடைய ஆழங்கள் இவ்வளோ இருக்குது, இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர். அதனால் நம்ம வந்து இந்த வசனம் தெரியும், இந்த வசனம் புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னாக்கி உடனே தெரியலை புரியலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் சொல்லி தருவார். நமக்கு ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இப்போ எசேக்கியேல் 20வது இடத்துல 32, 33 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானியைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார் பாருங்கள், இந்த காரியங்கள்லாம் அஞ்ஞானிகள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க தான் இதெல்லாம் செய்வான். ஆனால் நீங்கள் அப்படி செய்வேன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் அப்படி நான் செய்ததுக்கு மனசாக இருக்கீங்க. இந்த நினைவின்படி ஆவதே கிடையாது. நான் வந்து என் பிள்ளைகளை அப்படி செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நமக்கு இந்த விளக்கமாக நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து சொல்கிறாரு. இங்கே 33வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து சொல்கிறத பார்க்கும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? ஓங்கிய புயத்தினாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு பாருங்கள், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர் வந்து நம்மளை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன். அப்போது நம்மளை ஆளுவேன்னு சொல்கிறாரு. நம்மளை யார் ஆளுறா? நம்ம வந்து இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம ஆளுகை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? நம்ம ஆளுகை வந்து ஆண்டவர்கிட்ட இருக்குதா? ஆளுகை செய்கிறவர் நம்ம ஆண்டவரா, இல்லாட்டி வேறு யாராவது நம்மளை ஆளுகை பண்ணுதாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். ஏன்னா நம்மளை ஆளுகை செய்து மனுஷனுக்கு ஆளுகைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுதோம் அப்படிங்கிறதுல நான்லாம் நிறைய அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். ஏன்னா மனுஷனை நம்பி போகிறது பார்த்திங்கன்னாக்கி, எந்த மனுஷனையும் நம்பி போனாலும் சரி, ஆண்டவரை முதலாவது இடத்துல வச்சு நம்ம அடுத்தது தான் மனுஷனை வச்சோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் வரும்போது அதில் நமக்கு ஆண்டவர் கற்று தந்து நம்மளை அதில் மீட்டெடுப்பார். ஆனால் அது வந்து அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டவரை அவ்வளோவா தேடாமல் மனுஷனே நம்பி நம்ம வாழ்ந்தோம் பார்த்திங்களா, அதனால நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வசனம் தான். வசனத்தை முதலாவது தியானிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன அந்த வார்த்தை வந்து நம்ம தினசரி சொல்லணும். தினமும் சொல்லி இந்த வசனத்துக்கு ஆண்டவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். மனுஷனுக்கு எந்த இடத்துலையும் முதலிடம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நமக்கு வருது. ஏன்னா நம்ம சோதனை வேதனை வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நமக்கு வந்து அதுக்கு இடைப்பட்டு நம்மளை நடத்துவார். ஆனால் அப்படி இல்லை, மனுஷன் சொன்னபடியே நம்ம இவன் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போனோன்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். பார்த்து ஐயோ நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லி பின்னாடி பார்த்து கஷ்டப்படும் போது அதில் ரொம்ப வேதனைகள் வரும். அந்த வேதனை வராதபடி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு நம்ம அஞ்ஞானிகளை போல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம காசு கிடைக்குது, இல்லை பணம் கிடைக்குது, அந்த இடத்துக்குலாம் போவாங்க. அப்படி நம்ம உலக வாழ்க்கைக்கு போகிற மாதிரி போகாமல் ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தின் பழக்கின்படி வழிகள் எல்லாம் பின்பற்ற தேவ மக்கள் வந்து அவங்க வந்து நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருப்போம். அப்போ வந்து சோதனைகள் வேதனைகள் வரும் பார்த்திங்களா. அப்போ பார்த்திங்கன்னாக்கி அந்த விசேஷமாக ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் விசேஷமாக அந்த மக்களை வந்து அந்த எல்லா விதமான காரியங்கள்லேருந்து நம்ம மாறுபட்ட பிள்ளைங்களாக நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அஞ்ஞானிகள்னு சொல்லிட்டாரு முதலாவது. அப்போ நான் எப்படி வழிநடத்துவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் நான் தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை வந்து நடத்துகிறதுக்கு ஒரு பெரிய காரியங்கள் இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை எந்த பெரிய காரியம் சின்ன காரியம் அப்படிலாம் கிடையாது. எல்லாவற்றிலும் சரியான பாதையில் நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். நம்மளை மனுஷன் அப்படி நடத்தவே மாட்டான். மனுஷன் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல குறைய செஞ்சு அந்த இடத்துல நிறுத்திடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாவற்றையும் சரியான பாதையிலே நம்மளை நடத்தி செல்ல நல்ல தகவல். இதில் 2 காரியங்கள் இருக்குது. 2 காரியங்கள் நம்ம சொன்னோம்னா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா, பிரியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத 2ஐயும் சொல்கிறேன். நம்ம வேலை செய்தோம், இல்லாட்டா நம்ம நண்பர்கள் மத்தியிலோ ஏதாவது ஒரு நிபந்தனை நமக்கு ஒரு காரியங்கள் செய்யறதுக்கு காரியங்கள் மத்தியிலோ நாம் வந்து நமக்கு விட்டு கொடுத்துருக்கோமா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறத நம்ம விட்டு கொடுத்துருந்தோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும்.
ரெண்டாவது பக்தி உள்ளவர்களாக இருக்கும் அந்த வழிக்கு போகிறது. அடுத்தது வந்து இந்த எதிர்ப்பு ஏதாவது வரும் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நாம் வந்து அவங்களுக்கு ஏற்றவாறு, அதாவது நமக்கு ஏதோ அவங்க செய்வாங்க, நம்ம அவங்கள விட்டுட்டோம்னாக்கி நமக்கு யார் என்ன செய்வா அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து உலக வேஷம் தரிக்கிற மாதிரி அவங்களுக்கு நமக்கு நன்மை செய்கிறவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா. அல்லது நம்ம வழியில் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே வேறுபட்டவங்களாக நம்ம இருக்கோமா. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வேலை செய்த இடத்துல அவங்க மத்தியிலலாம் பார்த்திங்கன்னாக்கி ஏதாவது ஒன்று அவங்களுக்காண்டி அவங்க பிரியப்படுத்துறதுக்காண்டி நம்ம செய்கிறோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களை எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதோ செய்வாங்க நமக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. வேலை போயிருமேன்ட்டு விட்டு கொடுத்துருவாங்க சிலர் வந்து. அந்த மாதிரி காரியங்கள் இந்த ஏறாவது இல்லைலாம் படிக்கும் முதல்ல பிள்ளாத்து அப்படி தான் வேலை போயிருன்னு தான் சொல்லி அவன் வந்து மக்களை பிரியப்படுத்துறதுக்கு தானே செய்வான். அந்த மாதிரி பதவிக்காக, பணத்துக்காக அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறத நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய வழியில் நம்ம இருக்கணும். அது வந்து அவங்களுக்கும் நமக்கும் வேறுபட்ட விதமாக இருக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன யாரு கூடயுமே ஒத்து போக மாட்டீங்க, நீங்கள் வேறு வழியாக போகிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அவங்க உலக காரியத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த காரியத்தில் நம்ம இருக்காதபடி நம்மளை காத்துக்கொள்ளதுக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இதில் ரோமர் 12:1-2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும், நம்ம ஜெபிக்கும், இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் அதுதான் வந்து ஜெபம். அதுதான் அவருடைய சிறகின் மறைவில் இருக்கும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது அவருடைய மறைவில் இருக்கும். அவருடைய மறைவில் இருக்கிற நம்ம யாரும் பார்த்துக்கொள்ள முடியாது. அவருடைய மறைவில் அவருடைய கரத்தில் நம்ம இருக்கணும். அதை தான் இவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு, அதாவது உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேஷம் தரிச்சிக்கிட்டு போகாதுங்க. உலகத்தில் ஏதோ அவங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போயிங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் மட்டும் வேறுபட்டு போகிறீங்க, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டியது தானே. ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு பொருள் வாங்க ஆகட்டும், ஏதோ சாப்பிடுறதாகட்டும், எல்லாமே உலகத்தில் என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் போயிட வேண்டியது தானே. ஏன் நீங்கள் அதில் வேறுபட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அதனால் நீங்களும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு எந்த காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம்தான் செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. அவரை ஆராதிக்கும் பொழுதோ, அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதோ அவர் நம்ம புதிதாக்குதார். புதிய பிள்ளையாக நம்ம மாற்றுறதுக்கு நம்ம அவருடைய சட்டைக்குள்ளே இருந்தால் தான், அவருடைய வசனத்தில் இருந்தால் தான். மற்ற எல்லாமே வந்து வேஷம் தரிக்கப்பட்டது தான். எல்லாமே வந்து மாயைன்னு சொல்லி சாலமோன் சொல்கிறாருன்னா, அவர் எவ்வளோ தங்கங்கள் எவ்வளோ வசதியாக இருந்து ராஜா, அவரை மாதிரி யாருமே ராஜா அந்த மாதிரி வசதியாக இல்லை. அந்த மாதிரி நிறையா பொன் வெள்ளி தங்கம் அந்த மாதிரி நிறையா வந்து அவர் அனுபவித்தவர். அவ்வளோ அனுபவிச்சுட்டு கடைசியில் எல்லாம் மாயை அப்படின்ட்டார். அப்போ எல்லாம் மாயைங்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாமே மாயை தான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் அது வந்து நம்மளை கடைசி வரை நடத்தக்கூடியது. அதனால் வசனம் தான் நமக்கு. வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம அவருடைய மறைவில் இருக்கோம். அவருடைய சிறகின் மறைவில் அவர் கூப்பிடும்போது நம்ம எந்த அல்லத்தட்டி நம்ம ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போய் அவரை விட்டுட்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் வராதபடி நம்ம ஜெபிக்கிறதுக்கு இந்த நாளில் தீர்மானம் எடுத்து வசனத்தின்படி, ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய சிறகின் மறைவில் என்னை வைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்கினோம்னாக்கி எங்களை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த நடுங்குகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க கூட நாங்கள் போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஏதோ வாழ்க்கையை அமைச்சு கொள்ளாதபடி வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருந்தோம்னாக்கி எங்களை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துருக்கீங்க. அதனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் கடைசி வரை வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் வந்து எப்படியோ இருக்கலாம்,
ஆனால் நீங்கள் ஒரு நாள் எங்களை மாற்றாதபடி உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்து நீங்கள் உங்களுடைய செட்டையில் என்னை மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த வேதனை சோதனைகள் வந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தில் இருக்கேன். உங்களுடைய செட்டைக்குள்ள மறைவில் நான் இருக்கேன். நான் இங்கே கூட்டி சேர்க்கும்போது நான் வந்து அடையத்தக்கதாக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கணும், எங்களை சுற்றியில் இருக்கிற நாங்கள் சொல்ல போகிற பிள்ளைங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ, என்ன மாத்தவமோ. ஆம் சுவாமி, நாங்கள் எத்தனை கீழ்ப்படியாமல் குற்றங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி உம்மிடத்திலே வரும்பொழுது எத்தனை பெரிய விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. நம் தகப்பனே, பாடி துதிக்கும் பொழுதும் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் உடைய வசனத்துக்கு நடுங்கும் பொழுதும் எங்களை நோக்கி பார்க்கிறவராய் உடைய செட்டைகளை மறைத்து காத்து வழிநடத்துகிறவராய், கோழி தன் குஞ்சுகளை காத்து வழிநடத்துவது போல எங்களை கூட்டி சேர்க்கிறவராய் ஆண்டவரை நான் கூப்பிடும் பொழுது நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் ஊற்ற வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே மனிதனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா வேதனைகளையும் மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவர். மனம் திரும்பு ஆண்டவரே, மனம் திரும்பி உங்களுடைய பாதத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதபடி ஆண்டவரே நீ பாதுகாக்கிறவராக இருக்கீங்க சுவாமி. அவங்களை நீங்கள் இடைகட்டி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க, அது ஞானத்தை தாங்க. அதை ஆண்டவரை வாசிப்பது மாத்திரமல்ல ஆண்டவரை, அதனுடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் எங்களை பயன்படுத்தணுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தாங்க சுவாமி. எல்லா சத்துருவின் திட்டங்களையும் ஆண்டவரே சிலுவையிலே ஆணி அடித்து எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் சேமெங்கே என்று சொல்லி ஆண்டவரே ஜெயித்த தேவன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள், நோய்கள், பிரச்சனைகள் தகப்பனே எல்லாவற்றையும் மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சிறகுகளை மறைத்து இந்த நாட்களை எங்களை காத்து வழிநடத்தமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் அப்படியே புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் இந்த நாளில் ஒரு புதிய ஆண்டவரே தகப்பனே அற்புதத்தையும் அதிசயங்களையும் காணத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் நடத்தவருக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை வேதனைகள் வந்தாலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி எங்களை கரை சேர்க்கிற தேவனாக இருக்கபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன், துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அப்படி சமத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன், துதிக்க நம்ம எல்லாம் செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.